இயேசு பரலோகத்தின் அப்பமாக பெத்லகேமில் பிறந்தார். அவர் பிறந்ததே நாம் அவரை கொண்டு ஃபீட் பண்ணப்படணும். எந்த பசியா இருந்தாலும் சரிதான், ஆத்ம பசியா இருக்கட்டும், சரீர சுகமா இருக்கட்டும், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இயேசு நடத்தின வரணும். அவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், அதுக்கப்புறம் சிலுவையில நமக்கு வர வேண்டிய ஆக்கின தீர்ப்பு அவர் மேல போட்டப்படுச்சு. கொட்டுன உடனே ஒரு உலகத்துக்கு சுகம் தரக்கூடிய ஜீவ அப்பமா மாறினார். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் பசியா இருக்க மாட்டான், அவரிடத்தில் வருகிறவன் தாகமா இருக்க மாட்டான். அவரிடத்துல வந்திருக்கிறோம் என்றால் எந்த குறைவு இருக்கக்கூடாது. மெய்யான இயேசுன்னு பார்த்து வருகிறோம், வேதத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து வருகிறோம். வேதம் முழுவதும் இயேசுவை குறித்த படங்களால் நிறைந்திருக்கிறது. இயேசுவை எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம் மாற்றப்படுகிறோம், மறுபடுகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம். நம்முடைய நோக்கம், நம்மை குறித்த தேவனுடைய நோக்கங்கிறது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். அதான் நம்மை தேவன் முன்குறித்தது. முன்குறிப்புன்னு சொல்லும் பொழுது மக்களுடைய மனதில் நரகம், பரலோகம், அதான் இடத்தை குறித்து தான் மக்கள் நினைக்கிறாங்க. முன்குறிப்புனாவே அதோட டெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது ஒரு இடத்தை நினைக்கிறாங்க. வேதம் டெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது இடத்தை பற்றி பேசலை, ஒருவரை போல மாறுகிறதை குறித்து பேசுகிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு தகுதியாக்கியிருக்கிறான்னு சொல்லலை, அது உண்மைதான். இழந்த மகிமையை திரும்பி அவனுக்கு நிலை நிறுத்தியிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அழைத்த நம்மை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க முடியாது நம்மை அழைத்திருக்கிறான் இருக்கு. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்றால் குமாரனை தொடர்ந்து பார்க்க வேண்டும். குமாரன் எப்படி இருக்கிறாரோ அந்த சாயலாகவே மாற்றப்படுகிறோம். ஆவியானுடைய வேலை நம்முடைய அலங்கோலத்தை காமிக்கிறது ஆவியானுடைய வேலை இல்லை. ஆவியானுடைய வேலை கிறிஸ்துவுடைய அழகை காமிப்பதான் ஆவியானுடைய வேலை. எந்த அளவு கிறிஸ்துவுடைய அழகை பார்க்கிறோமோ அந்த அழகாவே நாம் மாற்றப்படுகிறோம். 2 Corinthians 3 சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு மகிமை குறித்தும் புதிய ஏற்பாட்டு மகிமை குறித்து பேசுகிறார். மகிமைன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு நடிப்பில் மகிமைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தருடைய கேரக்டர். நான் யாத்திரை 33 சொல்கிறாரு, உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும் சொன்ன உடனே 34 தன்னுடைய சுபாவத்தை பற்றி பேசுகிறார், தான் யார் என்பதை காமிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மகிமைன்னு சொல்லும் பொழுது டோக்ஸாங்கிற வார்த்தை, டோக்ஸானா ஒருவரை குறித்த ஒருத்தருடைய ஒப்பீனியன், நம்மை குறித்த அவருடைய ஒப்பீனியன், நம்மை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து பேசுகிறது. தேவன் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுதே அதான் நம்மை குறித்து தேவனுடைய ஒப்பீனியனாக இருக்கிறது. தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்றால் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்லதாக இருக்கிறது. தேவன் சுகமாக்குறவராக இருக்கிறார் என்றால் என்னை குறித்தோட நினைவுகள் அனைத்தும் சுகமாக்குறதா இருக்குது. ஒருத்தருடைய கேரக்டர் தான் ஒருத்தருடைய நினைவு. கேரக்டர் வேற, நினைவு வேறன்னு சொல்ல முடியாது. கேரக்டர் தான் நினைவு காமிக்கிறது. அந்த கர்த்தருடைய மகிமையை, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், என்னை குறித்த அவருடைய நினைவுகள் என்ன என்பதை ஆவியானவர் காமிக்கும் பொழுது எந்த சாயலை காமிக்கிறாரோ அந்த சாயலாகவே மாற்றப்படுகிறோம். அதான் தேவனுடைய நோக்கம். லூக்கா 24 உயிர்த்தெழுந்த அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் 2 சீசர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுங்கிற ஊருக்கு போகும்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு நடுவில் அவர் துக்கமுகமாக இருக்கிறதை பார்த்து பேசிட்டு போகிறாரு. அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எடுத்து காமிக்கிறார், திட்டுறார். விசுவாசம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படி பேசுகிறார். வேத வாக்கியங்களிலிருந்து, மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனத்திலிருந்து தன்னை குறித்து எடுத்து காமிக்கிறார். மந்த இருதயமாக இருந்தவர்கள் அப்பத்தை பிட்டு காமிச்ச உடனே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, அப்பத்தை பிக்கும் போது கண் திறக்குது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வேத வாக்கியங்கள் நமக்கு விலக்கி காமித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையாங்கிறாங்க. வேத வாக்கியத்தில் எதை காமிச்சாருன்னா இவங்க எவ்வளோ குறைவாக இருப்பாங்கன்னு காமிக்கல, தன்னை பற்றி காமித்தார். வேதம் முழுவதும் கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது ஐயோ அதமானேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டோம்னா விசுவாசம் வராது, விசுவாசம் போயிடும். விசுவாசம் கிறிஸ்து யார், கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து அறியும்போது விசுவாசம் வருது. என்ன மேலே எதை குறித்து பேசுகிறார் என்றால் கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் அடக்கமடப்படுதலும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசுகிறார். அதை யார் கேட்குறாங்களோ, இயேசுடைய அழகை குறித்து,
மகிமையை துறந்து சிங்காசனத்தை துறந்து பூமிக்கு வந்து நமக்கு ஒரு என்ன செய்தார் என்பதை யார் விவரித்து காமிக்கிறார்களோ அப்பொழுது விசுவாசம் வருகிறது. எங்கே வருகிறது? மனதில் வருகிறது. ஆவியில் விசுவாசம் இருக்கிறது. மனதில் அவரை குறித்த ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிக்கணும்னா விசுவாசம் வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு தயவுகள் உண்டாக ஆரம்பிக்கும், வாசல்கள் உருவாக ஆரம்பிக்கும், பல நாட்களாக தடைபட்டிருக்க கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும், யாருக்குமே நடக்காத நிகழ்வுகள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். எது நடிப்பு நடக்குது என்றால் இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பேசணும், பெரிய சீரீஸ், அதில் தான் ரொம்ப நாள் பேசிட்டு வந்தோம். இயேசுவை நோக்கி பார்ப்பதுன்னு பேசினோம். அப்போது ராஜபாளையம் மீட்டிங் நடக்குது. ராஜபாளையத்தில் இப்போ சாம்சனில் தொடர்ந்து மீட்டிங் நடத்தினார் இல்லையா, ஒரு 3 நாள் மீட்டிங்கு. அப்போது அவங்க என்னை தவிர்த்து தான் மீட்டிங் நடத்துனவங்க என்னை அவாய்ட் பண்ணி நடத்துனாங்க. நான் கண்டுக்கல. எப்படியே கர்த்தருடைய நாம மையப்பட்டார் எடுத்து, அவ்வளோதான். நான் ஒன்றும் அதில் இன்வால்வும் ஆகலை. நான் வந்து மீட்டிங் நடந்த அன்றைக்கி முதல் சேரில் முன்னாடி உட்காந்தேன், அவ்வளோதான். என்னை பொறுத்து என்னென்னா, என்னை இன்வால்வ் பண்ணிங்கன்னா இன்வால்வ் ஆகுவேன், ஒதுக்கிட்டிங்கன்னா கண்டுக்க மாட்டேன். ஏன்னா போக வேண்டிய வேலை வேறு. அப்போ முடிஞ்ச உடனே பார்த்தார், என்னப்பா எப்படி இருக்கீங்க, நான் அந்த மீட்டிங்கிலே ஒன்று இதே சொல்லியிருக்காங்க, அவர் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இதே அவர் கேட்டார், இந்த ஊரில்ப்பா சிறுவிழித்தூரான்னு கேட்டார் என்கிட்ட. பஸ் இந்த ஊரில் தான் இருக்கேன் நான். அப்புறம் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போங்க. நான் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 2.5 hours இருந்தார் எங்கள் வீட்டில். அப்போ என் நண்பர் சொன்னார், எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தார், நான்லாம் 10 முறை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாருன்னார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு தயவு கிடச்சிதான்டார். நான் இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு டெய்லி அவரோட. அதனால் நீங்கள் எப்பப்பெல்லாம் இயேசுவை உயர்த்தி பார்க்குறீங்களோ உங்களுக்கு மற்றவர்கள் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்மால் வந்ததில்லை, அது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கி சபையில் ஒவ்வொரு சபையும் சில காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம சபையை குறித்து தவறாக பேசுவாங்க, நம்மளுடைய முழு நோக்கம் அது கிடையாது. சில சபை வந்து மிஷினரி ஓரியன்டாக இருக்கும். வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பணும், வட மாநிலத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்படி ஒரு தரிசனத்தில் போவாங்க. நல்லது தான், தப்பு கிடையாது. சில சபை மக்கள் சுகத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்துவாங்க. இன்னொரு மக்கள் ஞானஸ்தானத்தை பேசுவாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், வேடிக்கையாக சொன்னார், உண்மையாக தெரியல. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஞானஸ்தானம் தான் பேசுவாராம், எப்போ எடுத்தாலும் ஞானஸ்தானம் தான். ஒரு நாள் சபை மக்கள், பாஸ்டர் நீங்கள் அப்படி போதிக்க வேணா, ஆதியாமத்துலேருந்து எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஜலத்திலேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் வந்து வச்சுட்ருக்காரு. ஜலத்திலே அப்படின்னு சொன்னோன்னே இதை பற்றி பேசுது, ஞானஸ்தானத்தை பற்றி. அவருடைய முழு ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா ஞானஸ்தானத்தில் தான் இருக்கிறது. சில மக்கள் அவங்களுடைய பேசுகிற எல்லாமே செழிப்பை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுடைய எல்லா போதனையும் ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டி பேசுகிறது. அது பணம் தான் ஃபோக்கஸாக இருக்கிறது. இதெல்லாம் முக்கியம், பணம் முக்கியம், சுகம் முக்கியம், நல்வாழ் முக்கியம். ஆனால் பிரசங்கத்துடைய மையம் அது கிடையாது. பிரசங்கத்துடைய மையம் கிறிஸ்து. நம்முடைய சபையுடைய உபதேசம்னா கிரைஸ்ட் சென்ட்ரிக் சர்ச்சு, கிறிஸ்துவை மையமாய் வைத்து பிரசங்கம் பண்ணுறோம். அப்படி கேட்கும்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கையின் சகல பகுதியில் நிறைவு உண்டாக ஆரம்பிக்கும். சொன்னார், ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் பசியாக இருக்க மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமாக இருக்க மாட்டான்னு சொன்னார். என்னை புசிக்கிறவன் பசியாக இருக்க மாட்டான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமாக இருக்க மாட்டேன்னு சொன்னார். வசனம் பார்ப்போம். இன்னைக்கு ஜீவ அப்பத்தை குறித்து பார்ப்போம். ஜீவ அப்பம் இல்லை பைபிளில் இருக்கிற சமூகத்து அப்பத்தை குறித்து பார்ப்போம். ஏன்னா இயேசு தான் ஜீவ அப்பம், இயேசு தான் சமூகத்து அப்பம். அப்பம் சொல்லும் பொழுது பெத்லேகம் சொல்கிறோம் இல்லையா, லெக்கேம்னா அப்பம். பெத் லேக்கம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு பரலோகத்தின் அப்பமாக பெத்லேமில் பிறந்தார். அவர் பிறந்த விதமே நாம் புசிப்பதற்காக தான் பிறந்தார். அவர் வச்ச தொட்டி ஆடுகள் புல் மேயிற தொட்டி. அந்த ஆடுகள் புல் மேயிற தொட்டியில் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததே நாம் அவரை கொண்டு ஃபீட் பண்ணப்படணும். அங்கே தான் அவர் பிறக்கிறார். அது மட்டும் இல்லை, பிறந்தவர் நம்மை மீட்கிறவராக பிறந்தார், நம்மை ரட்சிக்கிறவராக பிறந்தார். பெத்லேகமில் தான் போவாஸ் இருந்தார். ரூத்து சம்பவம் முழுவதும் பெத்லேகமில் தான் இருக்கிறது. நகோமி பெத்லேகமை விட்டு போறா, போய் பல இழப்புகளை சந்திக்கிறார். திரும்பி பெத்லேகமுக்கு வரார். அப்பத்தின் வீட்டுக்கு வரும் பொழுது அவர் வாழ்க்கையில் ரெஸ்டோரேஷன் நடக்குது. எப்பப்பெல்லாம் வசனத்தை விட்டு விலகிறோமோ, ஜீவ அப்பமாக இருக்க வார்த்தை விட்டு விலகிறோமோ, நமக்கு இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஏன்னா வசனம்தான் வாழ்வு, வசனம்தான் உயர்வு, வசனம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எப்படி போவாஸ் மீட்கிறவராக இருக்கிறாரோ இயேசு நம்முடைய மீட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கிட்டின சொந்தக்காரராய், கிட்டின மீட்பின் உறவினராக இருக்கார், கின்ஸ்மேன் ரெடிமராக இருக்கிறார். எதுலேருந்து மீட்க வந்தார்னா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனுக்குலம் அனுபவிக்கிற எல்லா தீமையிலிருந்தும் நம்ம ரட்சிக்க வந்தார். ஆவி மட்டும் ரட்சிக்கலை, நம்முடைய சரீரத்தை ரட்சித்திருக்கிறார். அதனால் வேதம் சொல்கிறது, ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை ஒரு நாளும் ஒருபோதும் பிசாசு கொடுக்கக்கூடாது. இந்த சரீரத்தை கொண்டு பிசாசு வேலை செய்யக்கூடாது. என்ன, அந்த சரீரம் நம்முடைய சரீரம் இல்லை, அவருடைய சரீரம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னு அந்த சரீரத்தை கொண்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் பயன்படுத்தணும். பிசாசுடைய வேலைகளையோ பிசாசுடைய கிரிகளோ நடப்பிப்பதற்கு இந்த சரீரத்துக்கு இடம் கிடையாது, விலை கொடுக்கப்பட்ட சரீரம். அதே போல் இந்த சரீரத்தில் வியாதியும் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், வியாதி இல்லாத சரீரமாக சுகமல்ல சரீரமாக இருக்கணும். அப்பத்தை குறித்து வேதம் பேசும் பொழுது அப்பம்னாவே நமக்கு பலன், ஸ்ட்ரென்த்து, ஆரோக்கியம். நல்லா சாப்பிட்டாவே நல்ல ஆரோக்கியம். தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, உணவே மருந்துங்கிறாங்க இல்லையா. நல்ல உணவு எடுத்தாவே நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். வேதத்தில் சுகத்தையும் அப்பத்தையும் ஆண்டவர் லிங்க் பண்ணி பேசுகிறார். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் இந்த கானானிய ஸ்திரீ ஏசுட்டு வரார். ஏசுட்டு கானானிய ஸ்திரீ வராருங்கிறத காட்டிலும் கானானிய ஸ்திரீ நோக்கி ஏசு போனார். ஏன்னா ஏசு அவர் இருந்த ஊருக்கு இவ்விடம் விட்டு அவர் சீதோன் திசையை நோக்கி போனார். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரமாக நடந்து போகிறார். பர்பஸாகவே அவளை மட்டும் பார்த்துட்டு திரும்பி அவர் கலிலேயா ஏரியாவுக்கு திரும்பி போகிறார். இவளை சந்திப்பதற்காகவே போகிறார். அவள் போகும்பொழுது ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு கூப்பிட்றார். அப்போ ஆண்டவர் ஒரு பேச்சும் பேசலை, மறு உத்தரவு கொடுக்காம போகிறாரு. என்ன அவர் சொல்கிறாரு, நான் அனுப்பப்பட்ட இஸ்ரவேலின் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் மக்களுக்கே வந்தேங்கிறார். ஏன்னா அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வந்தேங்கிறாரு. அவர் பின்தொடர்ந்து போகிறார். விசுவாசம் எப்பொழுதும் முயற்சி செய்யாது, விசுவாசம் ட்ரை பண்ணாது. விசுவாசம் எதை விசுவாசிக்கிறோமோ அதில் கன்சிஸ்டண்ட்டாக நிற்கும், உறுதியாக நிற்கும். இப்போ சீசர்கள் இவளை விரட்டி விடுன்னு சொன்னால் கூட உறுதியாக நிற்கிறா. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுங்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, ஆண்டவரே மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளை திங்குமே அப்படிங்கிறார். அவள் எதை கேட்டு வந்தா? சுகத்தை கேட்டு வந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சுகமும் அப்பமும் ஒன்றுங்கிறார். மேஜையில் சாப்பிடுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடுமேங்கிறது. நான் நாய்க்குட்டியாக கூட இருந்து போகிறேன், ஆனால் அந்த அப்பத்தில் சுகம் இருக்குங்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், விஸ்திரியே உன் விசுவாசத்தை முடி உனக்கு ஆக கடவுங்கிற. அந்நேரமே ஒரு மகள் சுகமானல் இருக்கு. இன்னைக்கு நாம் நாய்க்குட்டிகள் எல்லாம், நாய்களும் கிடையாது, நம்ம புறஜாதிகளும் கிடையாது, நம்ம புறஜாதி சபையும் கிடையாது, நம்ம தேவனுடைய சபை. சச்சாப் காடான்னு கேட்காதீங்க, அது ஒரு பிரிவு. இது தேவனுடைய ஜனங்கள் கூடக்கூடிய இடம். சபையை, உலகத்தை கர்த்தர் மூணா பார்க்கிறார். யூதர்கள், புறஜாதிகள், சபை. புறஜாதி சபை கிடையாது, ஒன்று யூதன், ஒன்று புறஜாதி, இன்னொன்று சபை. நான் யூதன் கிடையாது, நான் புறஜாதியும் கிடையாது, நான் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் மேஜைக்கு கீழே உட்காந்துருக்கிறவன் கிடையாது, மேஜையில் உட்காந்துருக்கிறவன். மேஜையில் உட்காந்து போடுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆள் கிடையாது, எடுத்து சாப்பிட்றவன். இப்போ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போடணும், எடுத்து சாப்பிடுங்கன்னா கூட சாப்பிட மாட்டாங்க, நம்ம போட்டால் தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு விட்டுறணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடணும், இல்லாட்டா அடுத்தவன் கிடைக்காது. நிறையா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போது சில நேரத்தில் இப்போ சமீபத்தில் தான் இந்த கடைக்கு போன இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, இறால், அந்த பெரிய இறால் இப்போ தான் வருது, பெரும்பாலும் அது கிடைக்காது. டைகர் இறால்னு சொன்னோன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு இறால். அது வாங்கினோம்னா ஒரு 4-5 பீஸ் தான் இருக்கும். அது வாங்கினோம்னா இவனுக்கு பிரித்து வச்சிடணும், இல்லாட்ட பிரச்சனை.
சாயங்காலம் வரும்போதே உனக்கு இது இல்லைன்னா ஒருத்தனுக்கு இல்லாமல் போயிடும். அதான் பிள்ளை. பிள்ளை என்பது கேட்காது, பிள்ளை என்பது எடுக்கும். தேவன் நம்மை பிள்ளைகளாய் வைத்து அந்த அப்பத்தை புசிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். நம்ம சபையில் ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய பந்தி கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய பந்தி கொடுக்கறது மட்டுமில்லை, ஒவ்வொரு வீடுகளும் சபையாக மாறணும். ஒவ்வொரு வீட்லேயும் பந்தி எடுக்க சொல்கிறோம். இது சில மக்கள் கேட்டோம்னா, ஐயோ வீட்லையா, ஐயோ இதுன்னு பெரிய கள்ள உதவசியமாக இருக்கணும். வீட்டில் தான் எடுக்கணும். வீடுகள் பூரா சபையாக மாறணும். வீட்டில் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கணும். எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறோமோ அங்கே கர்த்தருடைய ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மரணத்தில் தான் நமக்கு சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. முதல்ல ஒரு 12 வருஷத்துக்கு மேலே, 13 வருஷத்துக்கு மேலே, அப்போ தான் இங்கே திருவிருந்தை குறித்து போதிக்கிறோம். போதிச்சுட்டு ஸ்ரீலங்கா போனேன். ஸ்ரீலங்காவில் அந்த முதல் சண்டே திருவிருந்தை குறித்து பேதிக்கிறேன். போதிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. அப்போ வந்து டெங்கு ஃபீவர் எல்லாம் பரவுது. அவங்க 4வது மாடியில் தான் இருந்தாங்க. 4வது மாடியில் 5வது மாடியில் தான் பாசிட்டிவ் இருந்துச்சு. எப்படி தான் டெங்கு போச்சுன்னு தெரில. அவங்க மகள் டெங்கு கடிச்சிருச்சு. கொசு கடிச்சிருச்சு. கொசு கடித்து கவுண்டிங் இறங்கி போயிட்டுருக்கு பயங்கரமாக. அந்த நேரத்தில் அவருடைய மனதில், அந்த பாஸ்டருடைய மனதில், அவர் கம்னின்னு போதிச்சுட்டு போனார், கம்னின்னு எடுக்கலாமே. அப்படி கம்னின்னு எடுத்திருக்காங்க. உடனே ஒரு திராட்சை ஜூஸை வாங்கி மிக்சியில் அரைச்சி அப்பத்தை கொடுத்துருக்காங்க. 1 ஹவரில் கவுண்டிங் சிறுன்னு ஏறிச்சு. ஏன்னா கர்த்தருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கும் போதெல்லாம், ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசுவை புசிக்கும் போதெல்லாம் சுகத்தை நாம் பிரகடனப்படுத்துகிறோம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி தான், அந்த வியாதி இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போகும். சில நினைக்கலாம், இல்லை பாஸ்டர் அந்த வியாதி இருப்பதுக்கு நான் தகுதியானவன் தான், நான் சில தவறுகள் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த வியாதி வருவதற்கு நான் தகுதியானவன் தான். நீங்கள் தவறே பண்ணால் கூட சுகமாயிடணும். ஏனென்றால் கர்த்தர் தகுதியானவர்களுக்கு மீட்பை ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த சுகம் வருவதற்கு நீ தகுதியானவன், வியாதியாவதற்கு தகுதி இல்லாதவன், சுகமாக வாழக்கூடியவன். அவன் வியாதியானா அவனுக்கு வெளியே வருவதற்காக கர்த்தர் சிலுவையில் கிரயம் கொடுக்கல. அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவன் நல்லவனாக இருந்தாலும் சரிதான், பொல்லவனாக இருந்தாலும், அவன் வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். சுகம் நம்மை கொடுத்த தெய்வ சித்தம். வேதத்தில் லேவியராகமம் போவோம். லேவியராகமம் 24, லேவியராகமம் 24:5 இந்த தேவ சமூத்த அப்பத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த தேவ சமூத்த அப்பம் இயேசு, அதான் இயேசுரா நானே ஜீவ அப்பங்கிறார். 5 அன்றி நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலில் 10 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகள் நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து யாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாக இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அதை அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்துல புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பணியில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கும் என்றார். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். வெளிப்பிரகாரத்தில் 2 காரியம் இருக்கும். ஒன்று வெங்கல பலிபீடம், வெங்கல தண்ணி தொட்டி. பரிசுத்தலத்தில் தேவசமுத்த அப்பம், 7 குத்து விளக்கு, 7 கேண்டில் மெனோரா இருக்கும். அப்புறம் தூப பீடம் இருக்கும். இது 3மே பரிசுத்தலத்தில் இருக்கும். மகா பரிசுத்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். போடுப்பா, படம் போடுப்பா. இதான் ஒரு நாளைக்கு ஆசரிப்பு கூடாரம் போதிக்கிறேன். இப்போ நான் ஆசரிப்பு கூடாரம் போதிக்கல, இது ஆசரிப்பு கூடாரம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஒரு ஓரமாக வெங்கல ஒரு பீடம் இருக்கா, அந்த பீடத்தில் வந்து 24 மணி கங்கு எரியும், அதாவது அக்கினி எரியும். அது வெங்கல பலிபீடம். அதுக்கு 4 காணர். அது இயேசுடைய மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே தான் பலி செலுத்தப்படுகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் நிலையாக ஒரு இடத்துல இருக்காது. மேகஸ்தம்பம் ஏறின உடனே ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து எந்த இடத்துல மேகஸ்தம்பம் நிற்கிதோ அந்த இடத்துல திரும்பி டென்ட் அடிச்சிருவாங்க. இந்த வெளியே இருக்கிற இது 2மே வெங்கலத்தில் செய்யப்பட்டது. வெங்கலம் சொல்லும்பொழுது நியாய தீர்ப்பு இல்லையா? இதில் வந்து பலி செலுத்தப்படுகிறது.
அந்த பலியை குறித்த செய்தி உலகத்தின் 4 பக்கமும் போகணும். அதனால தான் அதுக்கு 4 கார்னர் இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு பலி செலுத்துகிறவன் இங்கே ஆடு கீடுலாம் பணங்கடமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பாவி பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறான்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கோம், பூர்ண கருவியில் நிறையா போதிச்சிருப்போம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும் பொழுது ஆசாரியன் ஆட்டை சோதித்து பார்க்கணும். ஆடையோ மாடையோ புறாவையோ எதை கொண்டு வரானோ அதை நல்லா சோதித்து பார்க்கணும். கொண்டு வருகிறவனே அவன் பார்க்கவே மாட்டான். அவன் பீட்டர் கொண்டு வரானா ஜான் கொண்டு வரானா அவன் பார்க்கவே மாட்டான். அது அவனுக்கு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவன் பாவி பலி செலுத்துகிறான். பலி செலுத்தும் போது பலியை நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த விதமான பழுது இல்லாத போது கத்தியை கொண்டு வர்றவன் கையில் கொடுத்து வெட்ட சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாளில் மட்டும்தான் ஆசாரியன் வெட்டுவான். மற்ற நாளில் எவன் பாவம் செய்கிறானோ பாவம் செய்கிறவன் கொல்லணும். அந்த ஆட்டின் மேலே கையை வைக்கணும். கையை வச்சு எவன் பாவம் செய்கிறானோ அவன் அறுக்கணும். இல்லை எனக்கு ரத்தத்தை பார்க்க மாட்டேன் கற்பாம்பூச்சியை பார்க்க மாட்டேன்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாவம் செஞ்சாச்சு வந்தாச்சு நீங்கள் தான் அறுக்கணும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. வெளியே வீரான் 1 ஃபுல்லாக படித்து பாருங்கள். அவன் தான் வெட்டணும். வெட்டும் பொழுது இவனுடைய பாவம் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மேலே போகுது. அதே நேரத்தில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய நீதி இவன் மேலே மாற்றப்படுகிறது. இது சிலுவை குறித்தது. இயேசு பாவமற்றவர், பாவம் செய்யாதவர், நமக்காக பாவமானார். பாவத்தினுடைய முழு கிரயத்தை அவர் எடுத்தார். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது யூதருடைய கையும் இருந்தது, புறஜாதியுடைய கையும் இருந்துச்சு. ஒப்பு கொடுத்தது யூதர்கள், சிலுவையில் அடித்தது புறஜாதிகள். கை போது எல்லாருடைய கை போது யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோட நீதி அவர் மேலே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. தேவன் அவர்களை பார்க்கும்போது பாவம் மற்றவர்களாக பார்க்கிறார். நான் சொன்னது புரியுதுங்க இல்லையா? மோசே மேலே போனார் 40 நாள் போகும் பொழுது அங்கே 10 கற்பனை பற்றி 40 நாள் டீட்டெயிலாக பேசலை. 10 கற்பனை எழுதுறதுக்கு ஆண்டவருக்கு 2 நிமிஷம் போதும் ஒரு சில இடம் எழுதி கொடுக்குறதுக்கு. 40 நாளும் இயேசுவை குறித்து பேசினார். 40 நாள் வெங்கல பலிபீடத்தை குறித்து, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து, ஒவ்வொன்றையும் இயேசுவை குறித்து பேசினார். இயேசுவை குறித்து பேசிட்டு வருகிறதுனால தான் அந்த மனிதனுடைய முகம் பிரகாசித்தது. அது கடந்து போகிற மகிமையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் க்ளோரி இல்லை இங்கே. ஆனால் எப்பப்பெல்லாம் இயேசுவை பார்க்குறோமோ அப்பப்பெல்லாம் நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. கழுக்கு சமணமாக வயது திரும்ப வாழ வயதாகிறது. மோசே ஒரு நாள் கூட வயசான ஆள் கிடையாதுங்க. 10 கற்பனையில் பார்க்கும்போது தான் அவர் வெள்ள முடி இருக்கும். அவருக்கு மோசேக்கு வெள்ள முடியெல்லாம் கிடையாது. என்ன அவருடைய கண் இருடையவில்லை, பெலன் குன்றவில்லை. மோசே போதிச்சு தான் பிரமாணம். ஆனால் மோசே வாழ்ந்தது கிருபையில் வாழ்ந்தார். அவருடைய டீச்சிங் வேற, லைஃப் வேற. லைஃப் முழுக்க முழுக்க அதரிசனமானவரை தரிசித்து வாழ்ந்தார். இதுக்கப்புறம் இது வெளிப்பிரகாரம் வெங்கல பலிபீடம், அப்புறம் தண்ணி தொட்டியில் கழுவிட்டு 5 தூண் இருக்கு. 5 தூணுக்குள்ளே உள்ளே போனோம்னா பரிசுத்தலம். இதான் பரிசுத்தலம். பரிசுத்தலத்தில் 3 இருக்கா? 1 நடுவில் இருக்கிற தேவ சமூகத்தை அப்போம், அந்த 7 கேண்டில், மெனோரா ஓரமாக இருக்கிறது தூப பீடம். அந்த சைடில் அப்படி ஒரு கோல்டன் கலராக இருக்கா சட்டமாக, இதுதான் சைடில் இருக்குது. அந்த ஓரமாக இருக்கு இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தங்கம் தான் இருக்கும். நீங்கள் இந்த 5 தூண் இருக்குல்ல, 5 தூணுக்கு வெளியே தான் வெங்கலம். 5 தூணை கறந்து உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு தான். அங்கே வெங்கலத்துக்கோ மரத்துக்கோ இடம் கிடையாது. இந்த ஒவ்வொரு சட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு சட்டமும் ஒரு விசுவாசி. ஒவ்வொரு சட்டமும் ஒரு விசுவாசி. உள்ளே இருக்கிறது மரம். அந்த மரத்தை ஒரு கோல்டன் பைப்பை வச்சு மூடணும். ஒவ்வொரு மரமும் இன்னொரு தனியாக நிற்கக்கூடாது, இன்னொரு மரத்தோட கை கோத்துருக்கணும். நான் வருவேன், நான் எவனோட ஒட்ட மாட்டேன்னு போகக்கூடாது. நான் சொல்றது புரியுது? ஒன்றும் இன்னொன்று ஜாயிண்டாக இருக்கணும். ஒரு காலத்தில் வெளியின் மரமாக இருந்தோம். பதம் சொல்லுகிறது இல்லையா, வெளியின் மரங்கள்லாம் கை கொட்டுன்னு சொல்லுது இல்லையா? நீங்கள் போகும்போது மரம் அசையாது. மரம் அசைஞ்சு கை கொட்டுச்சுன்னா காருக்கோ சரீரத்துக்கோ சேதம். சொல்லுது வெளியின் மரம் சொல்லும் மரம் இல்லை. நான் வாழ்ந்திருக்கும் பொழுது வெளியில் இருக்கிற தேவனை அறியாத மக்கள் கை கொட்டி சந்தோஷப்படுவான். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புரஜாதிகள் சொல்லிக்கொள்வான். அவன் வெளியின் மரம்.
அந்த வெளியின் மரமாயிருந்த நம்மை கர்த்தர் புடுங்கி தன்னுடைய ஆலயத்தில் நாட்டியிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காலத்தில் நம்முடைய வேர் எங்கே இருந்துச்சுன்னா இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இருந்துச்சு. ஆதாமுடைய பாவம், வீழ்ச்சி, மரணம் இதோடு தான் ஜாயின் பண்ணோம். இப்போ அதிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து இந்த மரச்சட்டம் தான். அடுத்த படம் போடு. இது இந்த தனித்தனியாக குறிக்காங்களேங்க. ஒரு மரச்சட்டம், இந்த மரச்சட்டம் தான் இருக்கும். அந்த மரச்சட்டத்தை பக்கத்தில் கோல்டன் பைப் இருக்குல்ல, அதுக்குள்ளே சொருகிடுவாங்க. அதில் சொருகிறாங்க. படம் தெரியுதுல்லங்க. கொண்டு போய் அப்படியே மண்ணில் சொருக மாட்டாங்க, ஒரு சில்வர் பிளேட்டில் சொருவாங்க. ஏன்னா நம்முடைய கால் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நம்ம கால் நிற்காது, மீட்பில் நிற்கிது. சில்வருங்கிறது மீட்பில் நிற்கிது. நான் சொன்னது புரியுதுங்களா? இது இங்கே தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய காரியம். இதில் முக்கியமாக இருக்கிறது அப்பம். உள்ள போனால் 3 இருக்கு இல்லையா? தேவசமத்து அப்பம், மெனோரா 7 ஹேண்டில் மெனோரா, தூபம். இப்போ நம்ம பார்க்குறது அப்பம். இந்த அப்பம் 12 அப்பம் அவ்வாறு அப்பமாக அடுக்கணுன்னு இருக்கு. எல்லாருமே பெரும்பாலும் படம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செங்குத்தாக அடுக்கியிருப்பாங்க. அப்படி செங்குத்தாக அடுக்கக்கூடாது. ஏன்னா அவ்வாறு அடுக்கணுன்னு இருக்கு இல்லையா? அவ்வாறு அடுக்கணும்னே இப்படி அடிக்கிட்டோம், இப்படி தான் இருக்கும். இப்படி அடுக்கக்கூடாது, இப்படி அடுக்கணும். ஏன்னா இந்த 12 அப்பம் 12 கோத்திரம், ஒரு கோத்திரத்தின் மேலே ஒரு கோத்திரம் ஏறி கோரக்கூடாது. நான் சொல்றது 12 அப்பமும் 12 கோத்திரத்துக்கு அடையாளம். அந்த அப்பம் சொல்லும் பொழுது லெக்கேம் சொல்கிறோம். அது லிட்ரல் மீனிங் பிரெட் ஆஃப் ஃபேஸஸ்னு அர்த்தம். அதாவது முகங்களின் ரொட்டி அப்படின்னு அர்த்தம். முகங்களின் ரொட்டி, பிரெட் ஆஃப் ஃபேஸஸ்னா முகங்களின் ரொட்டி. யார் முகம்? 12 கோத்திரத்தின் முகம். இப்போ தாங்க 12 கோத்திரம் இல்லைங்க. நம்ம கர்த்தர் நம்மை பார்க்குறார் அவருடைய பிரசன்னத்தில். அவர் பிள்ளைங்க இப்போது செல்ஃபோனில் ஓப்பனில் ஒன்று இந்த வால்பேப்பர் வச்சுருக்கீங்களா? வால்பேப்பர் அது என்னது? லாக்கரில் எதுவும் வச்சுருப்பீங்க, எடுத்து ஒன்றுங்க. யார் படத்தை வச்சுருக்கீங்க? செல்ஃபோனை திறந்தவுடனே யார் படம் வருது? எனக்கு என் 2 பிள்ளைகள் படம் தான் இருக்குது. ஒருத்தன் பொண்டாட்டி படத்தை வச்சவொன்னே அவங்க அத்தைக்கு பிடிக்கல. என்கிட்ட கம்ப்ளைண்ட், அவன் பொண்டாட்டி படத்தை வச்சுருக்காண்டு. அவன் பொண்டாட்டி படத்தை தானே வச்சுருக்கான். அவன் பொண்டாட்டி படத்தை வச்சா உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவனுக்கு பிடிச்சிருக்க பொண்டாட்டி படத்தை வச்சுருக்கான். யாரை பிடிக்குதோ அவங்க வைக்கிறோம். பார்க்கும்போது அது ஓப்பன் பண்ண உடனே அவங்க முகம் தெரியணும். கர்த்தருக்கு நம்ம முகம் தான் அவர் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவரோட சமூகத்தில் நம்முடைய முகத்தை வைக்கிறார். இன்றைக்கி 12 கோத்திரம் இல்லை, நாம் தான் அவருடைய முகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறோம். நம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் இல்லையா? இது முதல் அப்ளிகேஷன். ஏசுன்னா நானே ஜீவ அப்பன்னார். இந்த அப்பம் 7 நாள் உள்ள இருக்கணும். 7 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். யூத ட்ரெடிஷன், ரெபடிக்கல் டீச்சிங் என்ன சொல்கிறாங்கன்னா 7 நாளும் இந்த அப்பம் சூடாக இருக்குங்கிறாங்க. 7 நாளும் அந்த அப்பம் சூடாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் எதுவுமே பழசாகாது. கர்த்தருடைய சமூகங்கிறது எப்போவுமே காலத்துக்கு வெளியே இருக்கிறது. இந்த அப்பத்தை யார் சாப்பிடணும்? ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். ஆசாரியர்களும் ஆசாருடைய பிள்ளைகள் மட்டும்தான் சாப்பிடணும். இது நல்லா கம்மிங்க. தேவ சமூக அப்பத்தை தான் சாப்பிடணும். கம்யூனியன் எல்லாருக்கும் உரியது. ஏன்னா நீங்களும் இன்னைக்கு ஆசாரியர்கள். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? நான் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரின்னு சொல்லுது இல்லையா? இது ஆசாரிகள் மட்டும் சாப்பிடணும். யோவான் 6க்கு வாங்க. சாப்பிட்றவங்க பலத்தோடும் சுகத்தோடும் ஹெவி ஸ்ட்ரென்த்தோடு இருப்பாங்க. இது அங்கே டேபிள்லாம் இருக்காதுங்க, உட்கார இடம் இருக்காதுங்க. 24 மணி நேரம் நின்றுக்கிட்டு ஆராதிக்கணுங்க. உட்காரவே முடியாது. 24 ஹவர்ஸ் நிற்கணும். ஆராதனை நடக்கும். கால் யாருக்கும் பலவீனமாகாது, வெரிகோஸ் வராது. யோவான் 6:32 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம்
நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ரெண்டு காரியம் பேசுகிறார். நானே ஜீவப்பம், நானே. இயேசு 7 I am சொன்னார். 7 I am saying. நானே 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 7 தடவை சொன்னார். தேவன் யார், தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை எங்கே பார்க்கணும்னா இயேசுல தான் பார்க்க முடியும். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னார். பிதாவுடைய தற்சுரூபமாக இயேசு இருக்கிறார். இயேசு பிதா நல்லவரா, அற்புதம் செய்வாரா, ஆசீர்வதிப்பாரா, சுகமாக்குவாரா எங்கே பார்க்கணும்னா இயேசுல தான் பார்க்க முடியும். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம்னார். மோசேட்ட கர்த்தர் தன் பேரை வெளிப்படுத்தும் பொழுது இருக்கிறவராக இருக்கிறேன். ஆங்கில பைபிளில் ஐ ஆம் தட் ஐ ஆம். அந்த ஐயான் தான் இயேசு. ஐயான் சொல்லும் பொழுது அந்த யெகோவா தேவனே மாம்சமாக வந்திருக்கிறார். அவரிடத்தில் யார் வருகிறார்களோ அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமாக இருக்க மாட்டான். இயேசுவை இல்லாமல், இயேசுவிடத்தில் வரலன்னா நம்ம ஒரு நாளும் நிறைவாக திருப்தியாக வாழ முடியாது. அது எந்த பசியாக இருந்தாலும் சரிதான், ஆத்ம பசியாக இருக்கட்டும், சரீர சுகமாக இருக்கட்டும், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் வரணும். அந்த இயேசு 7 நாளும் தேவ சமூகத்தில் இருக்கிறார். முதல்ல இயேசு அடையாளம். இயேசு நானே ஜீவ பண்ணார். ஆசாரியர்கள் புசிப்பதற்கு முன்பாக அவர் தேவ சமூகத்தில் அந்த அப்பம் 7 நாள் இருக்கும். தேவன் ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசுவை நம்ம கொடுப்பதற்கு முன்பாக பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். அவர் என்ஜாய் பண்ணார். அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவர் எதை என்ஜாய் பண்ணாரோ அதை நாம் புசிக்க முடியாது கொடுத்தார். சொன்னது புரியுதுங்களா? அப்பம் எப்படி செய்வாங்க? அப்பம் கோதுமையில் பாறையில் செய்வாங்க. நம்ம வீட்லேயும் கோதுமை மாவு அரைக்கும் போது 2 முறை தான் அரைக்கிறோம். 2 முறை தான் அரைப்பான். நீங்கள் 3 முறை அரைக்க சொன்னீங்கன்னா பிசு பிசுனா 2 முறை தான் அரைப்பான். முதல் முறை ஒரு போடுவான், 2வது முறை போடுவான், அவ்வளோதான். அப்பமும் 2 முறை அரைப்பாங்கிற அந்த அப்பத்துக்கு வரைக்கிற மாவு. ஏசு சொன்னார் தன்னுடைய மரணத்தை கோதுமை மணியை போல சொல்கிறார். கோதுமை எடுத்ததுக்கப்புறம் 2 தடவை அதை அரைக்கிறார்கள். இயேசு 2 தடவை பாடுபடுகிறார். ஒன்று மனிதர்களால் பாடுபடுகிறார், இன்னொன்று தேவனால் பாடுபடுகிறார். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை மனிதர்கள் அடிக்கிறாங்க. காலையில் 9 மணியில் அவர் தொழு மரத்தில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12 மணி சிலுவையில் அடிக்கப்படுகிறார். 12லேருந்து 3 மணி வரை மனிதர்கள் அடித்தது கிடையாது, பிதாவாகிய தேவனுடைய கரம் அவர் மேல் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா நமக்கு சமாதானத்தை உண்டாகும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இன்னைக்கு ஒருவேளை நான் பாவம் செஞ்சால் கூட எனக்கு தண்டனை வராது. ஏன் வராதுன்னா எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்துச்சு. பிசா சொல்லலாம், நீ பாவம் செஞ்சிருக்க உனக்கு தண்டனை வரும். அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் பாவம் செஞ்சாலும் எனக்கு தண்டனை வரும், வியாதி வரும்னு ஏற்றுக்கொண்டேன் என்றால், அவர் சிலுவையில் கொடுத்த அந்த கிரயத்தை நான் அவமானப்படுத்தணும்னு அர்த்தம். அது எந்த பிரசங்கியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். கர்த்தருடைய சீர்திருத்திற்காக வியாதி கொடுக்குறான்னு சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுங்க. ஏன் மறுங்கன்னா, எனக்கு வர வேண்டிய வியாதிக்குரிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்புக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் இருக்கு. மனிதர்கள் அடித்த அடியை பார்க்கலும் கர்த்தர் அவர் அடித்த அடி அதிகம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு அப்பம் செய்கிறோம், அப்பம் செய்றீங்கன்னா 2 அப்புறம் தண்ணி ஊற்றி அதை பிணையணும் இல்லையா? பூரியே நல்லா வரணும்னு என்ன செய்யணும்? நல்லா அடிக்கணும், நல்லா பிணையணும். நல்லா பிணைஞ்சாதான் அது பூரி மாறும், இல்லாட்டா அப்பளமாக வரும். சிலர் வீட்டில் தாங்க பூரி இருக்கும், சில வீட்டில் அப்பளம் தாங்க இருக்கும். நல்லா பிணைஞ்சிங்கன்னா புஷ்ஷுன்னு வரும். இதை அப்பத்தை எடுத்து குத்தி மாவாக்கி அதுக்கப்புறம் எங்கே வைப்பாங்கன்னா அவனில் வைப்பாங்க, சூட்டுக்குள்ளே வைப்பாங்க. சூட்டுக்குள்ளே வச்சதுக்கு உடனே அது அப்பம் ரெடியான உடனே ஒரு ஸ்மெல் அடிக்கும். இப்போ தான் நம்ம ஊரில் மண்ணு கடையெல்லாம் இல்லை. எல்லாம் மண் பேக்கரிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அப்பம் மண்ணு சுட்டுட்டாங்கன்னா ஒரு வாசம் அடிக்கும் தெரியுமா? இப்போ தான் எந்த வாசம் அடிக்காதுங்க, எங்கே போனாலும் வாசம் அடிக்காது. நான் ஸ்ரீலங்காவில் ஒரு கடைக்கு போனேன். ஃபேப்னு ஒரு பேக்கரி, ஃபேப் FAB, அது ஒரு பிரிட்டிஷ் பேக்கரி, இங்கிலாண்டில் தான் இருக்குது, ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கான். நான் சாப்பிட்ட பேக்கரியில் ஃபேபு மாதிரி ஒரு பேக்கரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அந்த உள்ளே போனாவே நறுமணம், டேஸ்ட் டேஸ்ட்டு. எப்படி அப்பம் வருதுன்னா அக்கினிக்கு இரையாகுது.
இயேசு மேலே தேவனுடைய அக்கினி விழுந்த உடனே அவர் உலகத்துக்கு சுகம் தரக்கூடிய ஜீவ அப்பமாக மாறினார். மாவா இருக்கிறதுனால ஆகாது. அவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் சிலுவையில் நமக்கு வர வேண்டிய ஆக்கின தீர்ப்பு அவர் மேலே கொட்டப்பட்டுச்சு. கொட்டின உடனே அவர் உலகத்துக்கு சுகம் தரக்கூடிய ஜீவ அப்பமாக மாறினார். நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசு மலைப்பிரசங்கம் பேசுகிற உடனே அந்த அப்பத்துடைய வாசனை அந்த குஷ்டரோகி தெரியுது. குஷ்டரோகி சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் சுத்தமாக்குங்கிறான். அந்த வாசம் அவனுக்கு தெரியுது. எப்பப்பெல்லாம் அவர் மேலே அக்கினி விழுந்திருக்கு, அக்கினி விழுந்திருக்குன்னா எனக்கு வியாதி வரக்கூடாதுன்னு அர்த்தம். கர்மேல் மலையில் எலியா பலி செலுத்துறார். அக்கினினால் பதில் கொடுக்குற தெய்வமே மெய்யான தெய்வம். 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் கத்தரை விட்டு விலகிடுச்சு. 10 கோத்திரம் பாகால்களை கும்பிடுது. 2 கோத்திரம் மட்டும்தான் தேவனை கும்பிடுது. அதாவது யூத கோத்திரம், பென்யமின் கோத்திரமும். 10 கோத்திரமும் தனியாக விலகிருச்சு. 10 கோத்திரம் விலகினால் கூட அவன் கத்தரை கொண்டு 12 கல்லை வச்சான். 10 கல் வைக்கல, 12 கல் வச்சான். 12 கல் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸு பாகாலோட தீர்க்கதரிசி கொடுக்குறான். காலையில் சாயங்காலம் வர கத்துறாங்க, ஒன்றும் பதில் இல்லை. அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குற உடனே அக்கினி எல்லாவற்றையும் பச்சித்து போடுது. பச்சித்து போட்டவுடனே அதுக்கப்புறம் மழை வருது. இன்றைக்கி தேவனுடைய கிருபை உண்டாகுது, தேவனுடைய தயவு உண்டாகுதுனால் நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே விழுந்துச்சு. இன்றைக்கி அக்கினி நம்ம மேலே விழலை, அவர் மேலே விழுந்துச்சு. ஆனால் பெந்தகோச கூட்டத்தில் தான் அக்கினி மக்கள் மேலே விழுது. அக்கினி 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 அவர் மேலே விழுந்துச்சுன்னா நறுமண வருஷம், நம்ம மேலே விழுந்துச்சுன்னா நாரும், கருகட நாத்தடிக்கும். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்கு. ஏன் அதுக்கு இறக்கு? அக்கினி இறங்கி 2000 வருஷம் ஆச்சே. இப்போ எந்த அக்கினி இறக்குது? இப்போ அக்கினி இறங்கக்கூடாது. அக்கினி இறங்கினதை குறித்து அறிவு வரணும். அவர் மேலே அக்கினி இறங்குச்சு. இன்னைக்கு அவர் என்னுடைய சுகம் தரக்கூடிய அப்பமாக மாறி இருக்கிறார். இது முதல் அப்ளிகேஷன். 2வது, அந்த அப்பம் நமக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி சபையில் நிறைய பிரிவு. அன்றைக்கி ஒரு அம்மா கடிச்சு, இவ்வளோ சபை பிரிவு இருக்கேன்னுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ சபை பிரிவு இருந்ததுனால தான் நிறைய மக்கள் சந்திக்கப்படுகிறாங்க. இன்னும் எத்தனை சபை பிரிவு வந்தாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை சபை பிரிவு வந்தாலும் நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது. எங்கள் சபை தான் நல்ல சபை, அந்த சபை நல்ல சபை இல்லை, எங்கள் சபைக்கு வந்தால் தான் பரலோகம் போக முடியும், அந்த சபைக்கு வந்தால் பரலோகம் போக முடியாது, நாங்கள் பேசுகிற சத்தியம் தான் சரியான சத்தியம், அவங்க பேசுகிற சத்தியம். அப்படி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் முழு சபையும் ஒரே சபையாக தான் பார்க்குறாரு. 12 சபையாக பார்க்கல, ஒரே சபையாக தான் பார்க்குறாரு. அன்றைக்கி எலியா வைக்கிறார்களே 12 கல்லுகளை வைக்கிறாரு. இங்கே 12 அப்பம் இருக்கு. ரெகோபெயாம் காலத்தில் 10 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் பிரிஞ்சு தவறான இடத்துல தான் என்கிற இடத்துல அவங்க பலி செலுத்துறாங்க. தான் என்கிற இடத்துல பலி செலுத்துறாங்க. தான்னா ஜட்ஜ்மெண்ட் அர்த்தம். தான்ங்கிற வார்த்தையே நியாயம் தீர்க்கிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் அங்கே போய் இருக்காங்க? 10 கோத்திரம். எப்பவுமே 10 எப்பவுமே நியாயம் தீர்க்கும். நியாயப்பிரமாணங்கிறது 10. அங்கே 10 கோத்திரம் தானில். அது எப்படி தான் பொருந்துன்னு தெரியல. கரெக்டாக தானில் இருக்கான். தானில் போய் ரெகோபெயாம் பலி செலுத்தி அங்கே ஆராதனை நடத்துது. இன்றைக்கும் உலகம் முழுக்க சபை 10-2 தான் பிரிஞ்சிருக்கு. 10 தான் மெஜாரிட்டி, 2 மைனாரிட்டி. ஆனால் அநேக நேரத்தில் 2 தான் மெஜாரிட்டி கர்த்தருடைய பார்வையில். 10 மக்கள் தானில் கூடுறாங்க. இப்படி செஞ்சால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், அப்படி செஞ்சால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், அப்படி செஞ்சால் பரலோகம் போக மாட்டா, அப்படி செஞ்சால் பரலோகம் மாட்டா. இந்த 10 மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. 2 மக்கள் தான் சிலுவையில் நமக்கு வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே விழுந்து சொல்கிறாங்க. இது மைனாரிட்டி. சிலர் சொல்கிறாங்க 10 கற்பனையை போதிச்சா தான் பரிசுத்தம் வருங்கிறான். 10 கற்பனையை போதிச்சா பரிசுத்தம் வராது, குற்ற உணர்வு வரும், அவமானத்தின் உணர்வு வரும். நான் 10 கற்பனை தப்புன்னு சொல்லலை. 10 கற்பனை பரிசுத்தம். எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் 10 கற்பனை நல்லது. 10 கற்பனை எது கொடுத்தார்? கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தனும் வாயை திறக்கூடாங்கிறக்கா கொடுத்தாரு. நான் நல்லவேன்னு ஒருத்தன் சொல்லக்கூடாதுக்காக கொடுத்தாரு. 10 கற்பனை மூலமாக ஒருத்தனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ 10 கோத்திரத்தில், அதாவது சாலமோன் காலம் வரை தான் 12 இருக்கு. சாலமோன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம்
10 2ன்னு பிரிஞ்சிருச்சு. நான் சொல்றது புரியுதாங்க? 10 கோத்திரம் இஸ்ரேலில் இருக்கு, 2 கோத்திரம் எங்கேயே போயிடுச்சு, வனாந்தரத்தை போயிடுச்சு. 2 கோத்திரம் என்னாச்சு? 10 கோத்திரம் இஸ்ரேல் தேசம், 2 கோத்திரம் பாலஸ்தீனமா, அது எருசலேமில் இருக்கு. நான் சொன்னேன், ஒன்று எருசலேமே தலைநகரமாக வச்சு ஆளுகை செய்கிறாங்க, அது தாவீதுடைய வம்சாவளிகள், அது எருசலேம். எருசலேமில் இருக்கிறது வந்து தாவீதுடைய பிள்ளைகள், அப்படியே வரிசையாக வராங்க. சமாரியாவை தலைநகரமாக வச்சு வாழ்கிறது வந்து போரையும் வரவெல்லாம், அது இஸ்ரேல். அங்கே 10 கோத்திரம் இருக்குது. இங்கே 2 கோத்திரம் யூத கோத்திரமும் பென்யமின் கோத்திரம் இருக்கிறது. 10 கோத்திரம் தேவனை விட்டு விலகி இருந்தால் கூட கர்த்தர் தனக்கு முன்பாக 10 கோத்திரத்தை ஒன்றா தான் பார்த்தார். இன்னைக்கு சபையில் 1000 பிரிவினைகள் அப்படி இருந்தாலும் கர்த்தர் சபையை ஒன்றா தான் பார்க்குறாரு. இயேசு பிரதான ஆசாரி ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே அவர்கள் ஒன்றாயிருக்கவும்னார். பிரிவினை இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பிரிவினை! நம்ம வந்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறோம், கொடுத்து இயேசு நாமத்தையும் சொல்லிடுவேன். எதுக்கு அதுக்கு வம்பு? இயேசு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இயேசு நாமத்தில் கொடுக்குறேன், எல்லாமே சொல்லிடுவேன். அதனால் இவனுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தோம்னா செல்லாது. சரி, ஞானஸ்நானமே நான் எடுக்கலை, நல்லா கவனி, ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் ஞானஸ்நானமே எடுக்கலைங்க, பரவாயில்ல போக மாட்டேனா? ஞானஸ்நானத்தை எவ்வளோ ஏன் பிடிச்சி இப்போ டீல் பண்ணுறீங்க? ஞானஸ்நானம் முக்கியம், நான் கொடுக்குறேன். ஞானஸ்நானம் கொடுத்தா தான் திருவிருந்து கொடுக்குறேன், அது வேற. எது முக்கியம்? மீட்பு முக்கியம், சிலுவையில் செஞ்ச கிரையம் முக்கியம். தேவையில்லாத பிடிச்சி தொங்குறது. இயேசு நாமமா, பிதா குமாரன் தெளிச்சு கொடுத்தியா, முங்கி கொடுத்தியா? முங்கி தான் கொடுக்கணும், பைபிள் சொல்லுது, முக்கி தான் கொடுக்குறோம். எது முக்கியம்? பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் இருக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோட முக்கியத்துவத்தை நிறையா பேசுகிறோம். சில அந்நிய பாஷை இல்லைங்கிறான், விடு, எல்லாரும் மேலே போயிடுவோம். அந்நிய பாஷை பேசுகிறவனும் போவான், பேசாதவனும் போவான். ஏன்னா கர்த்தர் அவனை வேறா பார்க்கல, தன் சரீரத்தின் அவயமாக பார்க்குறாரு. சில மக்கள் கவனிக்கிறீங்களா? சில மக்கள் செழிப்பு கூடாதுங்கிறான். நம்ம கர்த்தர் செழிப்பாக வாழ வைக்கிறான், நம்ம பேசுகிறோம் நிறைவாக வாழ வைக்கிறாருன்னு. எனக்கும் பரலோகத்தில் தங்க வீடு, அவனுக்கும் தங்க வீடு தான். அவனுக்கு பித்தளை வீடு கிடையாது, அவனுக்கு கூரை வீடு கொடுக்க மாட்டார். அவனுக்கு செழிப்பை விசுவாசிக்கல, உனக்கு கூரை வீடு ஹவுசிங் போர்டு கிடையாது. அவனுக்கும் தங்கத்தில் வீடு. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் வந்து பிரிவினையே பார்க்காம தான் தன் ஜனங்கள் நடத்துகிறாரு. பரலோகத்தில் போனீங்கன்னா அங்கே பிரிவினை கிடையாது, சபை பிரிவு கிடையாது, ஒன்றாக பார்க்குற. எப்படி 12 அப்பத்தை பார்த்தாரோ அப்படி தான் கர்த்தர் சபையை பார்க்குறாரு. சில பணம் தப்புங்கிறாங்க. பணம் இருந்துச்சுன்னா உங்கள் நினைவு முழுக்க பணத்தின் மேலே போகுங்கிறாங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பணம் இருக்கும்போது தான் மனதில் பணத்தை குறித்து சிந்தனை வரமாட்டுக்கு. பணம் இல்லாத பொழுது தான் பணத்தை குறித்து சிந்திக்க சொல்லுது. பணம் நிறையா இருந்துச்சுன்னா என் மனதில் பணத்தை குறித்து சிந்தனை வரமாட்டுக்கு. கர்த்தருக்கு என்ன செய்யலான்னு தான் எனக்கு மனசில் வருது. ஆனால் பணம் இருந்தால் பணத்தை பற்றி சிந்திப்போம். பணம் இல்லைன்னா தாங்க பணத்தை குறித்து மனுஷன் சிந்திக்கிறான். பணம் இல்லைன்னா அந்த ஏழ்மைத்தனம் உங்களுக்கு சாமியாக மாறிடும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியாது, நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நினைக்கிறத செய்ய முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கர்த்தர் வந்து இந்த சபை அந்த சபைன்னு பார்க்கல, கர்த்தர் எல்லாவற்றையும் தன் சரீரத்தின் அவயமாக தான் பார்க்குறாரு. இந்த அப்பம் செஞ்சாங்க இல்லையா, அப்பம் செஞ்ச ஒரு குரூப், அதோட சொல்லி முடிப்போம். ஒன்று இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது, இன்னொன்று சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 9:31. லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்த. பலகாரம் சுடுகிறதுனா அதிரசம் இல்லை, இந்த அப்பம். மக்களுக்கு புரியணுங்க. பலகாரம் சுடுவாங்க, இருக்க அதிரசம். முன்னாடி ஒரு பலகாரம் போடுவாங்க, எங்கள் ஊரில் தான் இருக்கும், அத்தை பலகாரம் சொல்லுவாங்க தெரியுமா?
நீங்கள் தான் கவனிச்சான்னு தெரியல, எங்கள் ஊரை போடுவாங்க, கடிச்சோம்னா கடிக்க முடியாது, 1/4 மணி நேரம் ஊற போட்டோம்னா ஊற வர உள்ளே இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதனால தான் அத்தை பலகாரம் வச்சுருக்காங்க, கடினமான ஆள் இருக்குது. சரி, இங்கே வாங்க. லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையில் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரர் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும். 2 ஒன்று தான், அப்பம் சுடுகிறது, அதை ஆயத்தப்படுத்துறது, அடுக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேலை. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியினால் மற்ற வேலைக்கு நீங்களாக தங்கள் அறைகளில் இருந்தார்கள். 2 குரூப், லேவியரில் 2 குரூப். ஒரு மக்கள் பலகாரம் சுடுகிறது, ஒரு மக்கள் பலகாரத்தை ஆயத்தம் பண்ணுறது. அதே நேரத்தில் அந்த ஆராதனைக்கேற்ற காரியங்களை சங்கீதம் பாடுவதற்கு ஆயத்தமாக மற்ற வேலை செய்யாமல் ரெடியாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து பாடுறான்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடக்கூடாது, மற்ற 5 நாளும் 6 நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பாடுறோம்னா ட்ரையாக போகும். பாடுவோம், பாடுகிறது வேற, ஆராதிக்கிறது வேற. 5 நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறான், கர்த்தரை கொடுத்து நினைவுல இருக்கிறான், ஜெபிக்கிறான், வசனம் கேட்குறான்னா அந்த ஃப்ளோவே வேற மாதிரி இருக்கும். இதனால அவங்களுக்கு வேற வேலை கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, அப்புறம் ஆராதிக்கிறாங்க. மேலே 2 குரூப்பு. அந்த பலகாரம் சுடுறது லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலை இருந்துச்சு. இது யார் பிள்ளைங்க? அப்பன் சுடுகிறது யாருடைய வேலைன்னா கோராயனுடைய பிள்ளையே. கோரா யாருன்னு தெரியுமா? பூமிக்குள்ள போனவன். வாசிப்போம். என்னாகும் 16 1ஆம் வசனம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேரோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையர் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? மோசைக்கு விரோதமாக தேவன் ஏற்படுத்தின அந்த அதிகாரத்துக்கு விரோதமாக ஒரு குரூப் வந்து எழும்பி நிற்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் தேவன் ஏற்படுத்தின அத்தாரிட்டிக்கு விரோதமாக நிற்கவே கூடாது. இன்னைக்கு நின்னம்னா சாபம் வராது, ஆனால் கர்த்தர் அதில் பிரியப்படுறது கிடையாது. இன்றைக்கி எக்காரத்தை கொண்டும் நின்னதுனால அன்னைக்கு பெரிய சாபம் வந்துச்சு. ஒரு 250 பேர் போயிட்டான், பூமிக்குள்ளே போயிட்டான். பிரதான ஆசாரியனுக்கு விரதமாக நிற்கக்கூடாது, தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்துக்கு விரதமாக நிற்கக்கூடாது. நின்னம்னா சாபம் வந்துடுமா? சாபம் வராது, கர்த்தருடைய பிரியம் இருக்காது, பிசாசுக்கு டோர் ஓப்பன் ஆகும். அது கர்த்தர் விரும்பலை. என்ன, கர்த்தர் ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சால் கூட கர்த்தர் தண்டிக்க மாட்டார். என்னை கர்த்தர் சொன்னார், இனி உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். கர்த்தர் நம்ம தண்டிக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்னென்றால் எதிர்த்து நிற்கக்கூடாது. வாசிப்போம். ஒரு குரூப் மக்கள் அப்படியே இறந்த மாதிரி செத்துறாங்க. பின்னாடி அவங்க எப்படி செத்தாங்கன்னு இருக்கு. ஒரு குரூப்பே போயிட்டான். என்னாம் 26 10 11. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதுனாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து அடையாளமானார்கள். 11. கோராகின் குமாரரோ சாகலை. கோராகோடு சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு 250 பேர் செத்துட்டாங்க. எங்கே செத்தாங்கன்னு போட்டிருக்குன்னா 16ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து 32 வரை இருக்குது, 16லேருந்து. ஆனால் இங்கே சொல்கிறது கோராகியும் உடைய பிள்ளைகள் சாகலை. அந்த கோராயினுடைய பிள்ளைகள் தான் பின்னாடி அப்பம் சொல்கிறாங்க. பாவத்தை பார்க்கலும் பாவத்துக்கு தேவன் காமிக்கிற சந்ததி காமிக்கிற இரக்கம் பெருசு. அதாவது தேவன் ரெஸ்டோர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? தேவன் ரெஸ்டோர் பண்ணும் பொழுது பாவத்தினால் வந்த விளைவை பார்க்கலும் ரெஸ்டோரேஷனில் வரக்கூடிய விளைவு அதிகமாக இருக்கும். அதாவது தேவன் மீட்டு ரசிக்கிறார் இல்லையா? இவங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் கொடுக்குறாரு.
எங்கே கொடுக்குறாருன்னா கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ரெஸ்டரேஷனை கொடுக்குறாரு. கர்த்தருடைய சமூகத்தில் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு மீட்பின் நன்மையை கொடுக்குறார். ஆதாம் பாவம் செஞ்சான், ஆதாம் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. கர்த்தர் மனுக்குலத்தை ரெஸ்டோர் பண்ணார், மீட்டு ரசித்தார். இன்னைக்கு நம்ம விழுந்து போக முடியாத ஒரு நிலைக்கு வச்சிருக்கிறார். கோரான் புத்திரருக்கு ஒரு கர்த்தர் ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவங்க தான் அப்பா சொல்கிறாங்க, ஆதாமுக்கு கர்த்தர் தோட்டத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் பிதாவின் வலது பாரசத்தில் உட்காரக்கூடிய ஒரு புதிய நிலையை கொடுத்துருக்கிறார். கவனிக்கிறீங்களா? எல்கானா இருக்கார் தெரியுமா? அதாவது சாமுவேலுடைய அப்பா எல்கானாவே கோராருடைய புத்திரர் தான். கோராகினுடைய புத்திரரில் வந்தவன் தான் இஸ்ரவேல் மக்களுடைய முதல் நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. கர்த்தருடைய கிருபை எப்பவுமே பாவத்தை பார்க்கலும் அதிகம். அதனால தான் வேதம் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. நம்மை மீட்பதற்காக தன் குமாரனை அனுப்பினார். குமாரனை நாம் புசிப்பதற்குரிய அப்பமா கொடுத்தார். அவர் மேலே அக்கினி விழுந்தது. அக்கினி விழுந்து முழு உலகத்துக்கும் அவர் சுகம் தரக்கூடிய அப்பமா மாறி இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பசியாக இருக்க மாட்டான். அவரிடத்தில் வருகிறவன் தாகமாக இருக்க மாட்டான். அவரிடத்தில் வந்திருக்கிறோம் என்றால் எந்த குறைவு இருக்கக்கூடாது. சரீரத்தில் குறைவு இருக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் குறைவு இருக்கக்கூடாது, குடும்பத்தில் குறைவு இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் குறைவு இருந்தால் கூட ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணார்னா தரத்தில் அழகாக இருக்குங்க. மனுஷன் ரெஸ்டோர் பண்ணான்னா அசிங்கமாக இருக்கும். ஒரு பொருள் ஒரிஜினலை காட்டிலும் கடைக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் கைக்கில் போயிட்டு வந்துச்சுன்னா ஒரிஜினலை காட்டிலும் பெட்டராக இருக்கும். கோராக காட்டிலும் கோராருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தாங்க. அப்பம் சுடுகிறதையும் அந்த அப்பத்தை எடுத்து வைக்கிறதையும் அதிலேயே அந்தளவுக்கு கர்த்தர் வச்சார். அதான் கர்த்தருடைய தயவு. நம்மனா அந்த சந்ததியை பக்கத்திலே சேர்க்க மாட்டோம், ஆனால் கர்த்தர் க்ளோஸாக வச்சார். அதான் கர்த்தருடைய கிருபை. அவரிடத்துல எவன் விசுவாசமாக இருக்கிறானோ அவன் பசியாக இருக்க மாட்டான், அவரிடத்தில் வருகிறவன் தாகமாக இருக்க மாட்டான். அவரிடத்தில் வந்திருக்கிறோம் என்றால், அந்த அப்பத்தை சாப்பிடுகிறோம் என்றால், இந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியிலையும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அதான் கர்த்தருடைய சுத்தம். வியாதியாக இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது, தாழ்ந்து இருக்கக்கூடாது, பலனாக இருக்கணும், சத்துவத்தால் நிறைந்த மக்களாக இருக்கணும். அதான் நமக்கு தெய்வ சுத்தம். எழுந்து நிற்போம். பிதாவே, நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறே, நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறே, நமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்னு சொல்லப்பட்டுக்கிறதே. நீர் அடிக்கிற தேவன் அல்ல, நொறுக்கிற தேவன் அல்ல, காயப்படுத்துகிற தேவன் அல்ல, காயம் கட்டுகிற தேவனாய் எந்த நிலையில் இருந்தாலும் ஜீவ அப்பமாய் இருக்கிற உம்மை புசிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னோட வாழ்க்கையின் எல்லா பகுதியில் நிறைவு இருக்க முடியாது சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் இருக்க முடியாது சொல்லுகிறேன். உடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உடைய மகிமை விளங்கட்டும், மாட்சிமை உண்டாகட்டும். உடைய தயவுள்ள கரம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. என்னை புசிக்கிறவன் பசியாக இருப்பதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் தாகமாக இருப்பதில்லைன்னு சொன்னீங்களே. உம்மை புசித்திருக்கிறோம். ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசுவை ஒவ்வொரு நாளும் புசிக்கிறோம். வாழ்க்கையில் எந்த பசியும் இல்லாதபடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லைன்னு தாவீது சொல்லுகிறது போல உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என் கண்கள் உண்மையிலே இருக்கிறதுனாலே என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறதுக்காக நன்றி. எந்த பகுதியிலையும் எந்த குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும், நாம் மயப்படட்டும். கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நன்மையும் குறைபடாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.